மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பக்கம் இருந்து பிரச்சனை வந்தா பரவால்ல. எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வந்தா என்னதான் பண்றது? இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி ஒழுகுதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு நபர வந்து இன்னொரு நண்பர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. இந்த மேல இருக்க டாட் இருக்கு பார்த்தீங்களா? அது வழியா தண்ணி ஒழுகும். சென்ட்ரிங் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சரியான பேஸ்மெண்ட் இல்லாதனால தண்ணி இறங்கும் அதுல. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2800 வாங்குனாங்க. வாங்கிட்டு ரொம்ப நேக்கா ஒரு 3/4 மணி நேரத்துல நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்பிக்கையில சரி கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சு நம்மளும் விட்டாச்சு. அவங்க போய் கரெக்ட்டா ஒரு 5 நாள் கூட ஆகல. திருப்பியும் அதே மாரி அதாவது மழை பெஞ்சா பரவால்ல. இங்க பாருங்க. வெயிலு சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. மழையெல்லாம் எதுவுமே வரல. நல்லா இது பாருங்க. வெயில் அவ்வளோ வெயிலு. ஆனா இங்க கீழ பாருங்க தண்ணி போய்க்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ மோட்ரு 5 நிமிஷம் தான் மறந்துட்டாங்க. மோட்டர போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல. அந்த மறந்ததுனால அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆன உடனே, அந்த தண்ணி இது வழியா இப்போ கீழ வந்துருச்சு. இப்போ ஃபோன் அடிச்சா எடுக்கிறதே கிடையாது. ரெஸ்பான்ஸே கிடையாது. நம்பிக்கையின் பேர்ல பணத்த குடுத்து யாரும் யார்ட்டயும் ஏமாறாதீங்க. அதாவது வேலைய வந்து முழுசா முடிக்காம எக்காரணம் கொண்டும் முழு பணம் குடுக்காதீங்க. நான் இப்போ அப்படிதான் ஏமாந்து உட்காந்துருக்கேன். எல்லா விஷயத்துலயும் ஏமாந்துருக்கேன். இந்த விஷயமா சரியா இருக்குன்னு பார்த்தா, இந்த விஷயம் அதுக்கு மேல. இங்க பாருங்க கடை உட்காந்துருக்கிறதுக்கு அடியில இருந்து தண்ணி அப்படியே ட்ராவல் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. இந்த செவுத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தண்ணி நிற்கிறது. மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி இங்கே கரெக்டாக நான் சர்வீஸ் பார்க்குற ஸ்டேஜில் தான் விழுகுது. இந்த இடத்துல விழுந்து கீழே வரைக்கும் வருது. கீழே வந்து அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே வரைக்கும் போயிடுது. இப்போ மோட்ரு அமர்த்தினால சேஃப்டி. சப்போஸ் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, இங்கே கடைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நம்பிரும். இதெல்லாம் என்ன தான் செய்யுதுன்னு தெரியல. தலையெழுத்தா தலை விதியான்னு போகிறதான்னு தெரியல.